முதலாவதாக பாடலின் 659 பாட்டை நாம் பாடுவோம். 659. பாவியாக இருந்த நம்மையும் தேடி வந்த அந்த தெய்வம் இயேசு, அந்த நம்ம ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை, தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு என்ற இந்த பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்கள் இந்த பாடலை பாடுவோம். தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், அன்பே அவரின் பெயரா, அன்பே அவரின் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும், இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. நாம் அடுத்ததாக ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம் மன்னவரை வாழ்த்துவோம் என்ற பாடல். விண்ணும் மண்ணும் போற்றத்தக்க நம்ம நல்ல தேவன், வல்ல தேவன் நமக்காக ஒரு ஏழ்மை கோலமாய் அவதரித்து இந்த பூலோகில் நமக்காக நம்மை தேடி வந்த தெய்வமாக நமக்காக பிறந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி, அன்பின் மாதிரியான அவரை உயர்த்தி இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். மன்னவரை வாழ்த்துவோம் என்று அவரை வாழ்த்தி உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர், வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம்,
மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை மாதிரியை காட்டி தந்த ஒருவர் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர், இரட்சகரும் அவரே. லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா 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 லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா. அன்பின் மாதிரியானவர், அழகில் என்றென்றும் சிறந்தவர். உலகின் பாவம் போக்கும் இரட்சகர் இன்று பிறந்தார். அன்பின் மாதிரியானவர், அழகில் என்றென்றும் சிறந்தவர். உலகின் பாவம் போக்கும் இரட்சகர் இன்று பிறந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை மாதிரியை காட்டி தந்த தெய்வம் ஒருவர் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர், இரட்சகர் அவரே. லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா. தூதர்கள் சூழ்ந்து பாடிட, மேய்ப்பர்கள் வந்து பணிந்திட, வானோர் போற்றும் உன்னதர் இன்று பிறந்தார். தூதர்கள் சூழ்ந்து பாடிட, மேய்ப்பர்கள் வந்து பணிந்திட, வானோர் போற்றும் உன்னதர் இன்று பிறந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார், தாழ்மை என்னவென்று கற்று தந்தார். தம் வாழ்வை மாதிரியை காட்டி தந்த தெய்வம் ஒருவர் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர், இரட்சகர் அவரே. லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவனவர். வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே, வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர். ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், மன்னவரை வாழ்த்துவோம், விண்ணும் மண்ணும் போற்றும் நல்ல தேவன் அவர்.
வாழ்வின் பாதை மாற்றவே ஒளியாய் உலகில் வந்தாரே. வானாதி வானம் போற்றும் கர்த்தரவர், ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். ஏழ்மை கோலமாய் அவதரித்தார். தாழ்மை என்னவென்று கற்றுத் தந்தார். தம் வாழ்வை மாதிரியாய் காட்டி தந்த தெய்வம் ஒருவரே. உன் வாழ்வை நேராக மாற்ற வல்லவர் இரட்சகர் அவரே. லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா 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 லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா. நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய திவ்யமான பரிசுத்தாவின் மூலமாக உற்பவித்து இந்த பூமிக்கு வந்து எங்கள் இரட்சக பெருமானை நாங்கள் தொழுது கொள்வதற்கும் அவரை நாங்கள் போற்றுவதற்கும் பாடுவதற்கும் நாங்கள் பாத்திரர் அல்ல. எங்கள் மீது வைத்த மகா அன்பு என்று அறிந்து உண்மை போற்றுகிறோம். ஆண்டவரை எம்மை துதிக்கிறோம், பாதம் பணிந்து உண்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உடைய நாமத்தை மத்தியிலே மகிமைப்படுத்தி வருகிற தேவருக்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய திவ்யமான வார்த்தைகளை தந்து நாங்கள் மாத்திரமல்ல, இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பேர் பேராய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் செய்கிறோம். உடைய திருவார்த்தையை தந்தரிலும் எல்லோரையும் ஆசீர்வதித்தரிலும் இயேசு நாமத்தில் வைக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நம் தயவுசெய்து உட்காருவோம். இயேசு இந்த பூமியிலே அவர் மானிடனாய் அவர் அவதரித்த இன்கார்னேஷன் என்று சொல்வார்கள். ஒரு மனுஷனாய் ஒரு மனு ரூபமாய் அவதரித்தது தான் அவருடைய இந்த கிறிஸ்மஸ் என்று நாம் போற்றுகிற அவருடைய பிறப்பு. ஆகவே அது போன்ற ஒரு அவருடைய பிறப்பானது அது ஏதோ ஒரு பிறந்த நாள் என்று நம்ம சொல்லுவதில்லை. ஏனென்றால் நாம் எல்லோருக்கும் பிறந்த நாள் என்பதைப் போல் அவரும் ஒரு மனுஷனுடைய புருஷனுடைய சித்தத்தின்படியோ அல்லது மாம்சத்தினுடைய சித்தத்தின்படியோ பிறவாமல் born of the Spirit, பிரலோகத்தில் இருந்த அந்த ஆவியின் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்த்தான் அவர் உற்பவித்தார். ஆகவே தான் வேதம் என்ன கூறியது என்று சொன்னால், தி இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து தெய்வம். கிறிஸ்து என்று சொல்வது இயேசு என்ற பெயர் அவருக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட பெயர். கிரைஸ்ட் என்று சொல்வது நித்திய காலமாய் இருக்கிற தெய்வம், மெசியா என்று இருக்கிற அந்த தெய்வத்துவத்தை அவர் இந்த பூமியிலே இன்று பிறந்தார் என்று இல்லை. ஹீ இஸ் எக்ஸிஸ்டிங். அவர் இருக்கிறார். தேவன் அவருடைய பெயரை என்னவென்று சொன்னால் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் என்பதுதான். ஆகவே திடீரென்று எத்தனையோ குருஜிகள் அவருடைய பிறந்தநாள் என்று வைத்திருப்பதை போல் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹி வாஸ் இந்த இன்கார்னேஷன். அவர் நமக்காக மனு ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். எனவே தான் நாம் அந்த வார்த்தையை நாம் எல்லோடிட்டு அதை நாம் சேர்ப்பதில்லை. பிறந்த நாள் என்று அதில் ஒரு டிஸ்பியூட்டெல்லாம் வைத்துக் கொள்வார்கள். இது நிஜமான பிறந்த நாளா அல்லது போலியானதா என்று கிறிஸ்தவர்களே கூட எதையாவது அவர் சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவனுடைய அந்த உன்னதமான இந்த பிறப்பிலே ஒன்றும் அறியாமலே அவர்களே அறியாமல் கரியை பூசி வைப்பதை போல் செய்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். ஆகவே வி டோன்ட் ஹேவ் த டிஸ்பியூட். அது போன்று நமக்கு அந்த டிஸ்பியூட் எல்லாம் இல்லை. அது ஏனென்றால் அவர் என்று பிறந்தார், நீங்கள் என்று பிறந்தீர்கள், நீங்கள் பிறந்த நாள் தெரியும். அவர் என்று பிறந்தார் என்று சொல்வது மானிடன் அல்ல, மானிட ரூபமாய் நம்மிடையே அவர் வந்தவர். அவருடைய பிறப்பின் நாளை மரியாளுக்கு தெரியும், அவருடைய பிறப்பின் நாள் யோசேப்புக்கு தெரியும். அவர் ஒரு நாளும் தன்னுடைய அவனுடைய பிறப்பை கொண்டாடவில்லை. அது ஏனென்றால் ஹி வாஸ் எக்ஸிஸ்டிங். என்றும் இருப்பவர், எப்பொழுதும் இருப்பவர், நித்தியத்திற்குரியவர். அவரை போய் அவருக்கு ஒரு பிறந்தநாள் என்று சுட்டுவது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவமானம்.
ஆகவே we don't call this 25th, இந்த 25ஆம் நாளை அவர் பிறந்த நாள் என்று சொல்வதில்லை. அதை ஒரு நாளாக வைத்து அவருடைய ஆரம்பம் அங்கிருந்தான் ஆரம்பிப்பது என்றும் சொல்ல விரும்புவதில்லை. பட் he was born, அவர் பிறந்தார், மானிடர் ரூபமாய் அவர் பிறந்தார் என்பதை அதை நாம் கொண்டாடுகிறோம். அதை மகிழ்ச்சியாக இருந்து இயேசுனுடைய பிறப்பு என்று சொல்வது இட் இஸ் எ கிரேட் ஜாய். எல்லா ஜனத்துக்கும் உரிய மிகுந்த ஒரு நற்செய்தி. அவர் குழந்தையாய் ஒரு பிறந்தார் என்று சொல்வது, நீ யாராவது உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளை பிறந்தது இந்த உலகத்துக்கு நற்செய்தி என்று சொல்லக்கூடுமா? எந்த மானிடனையும், புருஷனுடைய சித்தத்தினுடைய பிறந்த எந்த மானிடனையும் நற்செய்தி என்று நாம் சொல்வதில்லை. ஆனால் தெய்வம், எக்ஸிஸ்டிங் காட், என்றென்றும் இருக்கக்கூடிய இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஹீ இஸ் பார்ன் என்று சொல்லப்படும் பொழுது ஹி வாஸ் கிவன், நமக்காக அவர் அருளப்பட்டார் என்று சொல்வதை என்னோட த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த 25th டிசம்பர் 25 என்பது ஒன்றும் மேன்மை ஒன்றும் இல்லை. சரியாக அவர் ராத்திரியிலே பிறந்தார் என்பதற்காக ராத்திரியிலே வந்து ஒரு 2 மணிக்கு கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவதும் அதொன்றும் மேன்மையிலே. அதை அப்படி செய்தால் செய்துவிட்டு போகட்டும் என்பது நாம் வேறு காரியம், அதில் நாம் குறுக்கே வருவதில்லை. ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறோம், என்னவென்றால் God was born, தெய்வம் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். தெய்வத்திற்கு அதை பிறந்த தேதி என்று சொல்வதுதான், பிறப்பு இறப்பு என்று கதையை முடித்து விடுவதுதான். அவர் என்றென்றும் இருக்கிறாராகவே இருக்கிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இட்ஸ் நாட் திங்க் தேட் அந்த டிசம்பர் 25 என்று சொல்வதை இட்ஸ் அ ஹாலிடே, பெரிய ஒரு பரிசுத்த நாள் என்று வேதம் சொல்லவும் இல்லை. அவருடைய தாய் தகப்பன்மார் அதை கொண்டாடவும் இல்லை. ஆனால் he was born, நமக்காக வந்தவர் என்று எழுதியிருக்கிற பகுதியானது பிற்காலத்தில் வந்த பவுல் அடிகளார் அவர் எழுதுவார். ஏராளம் அவருடைய நம்மை தேடி வந்தவர் இறைவன் வந்தார் என்று எழுதுகிறார். எபிரேயரில் அவர் எழுதுவார், அங்கே எபேசியில் அதை சொல்லுவார். இப்படிலாம் சுசேஷங்களில் ஏராளமாய் சொல்லப்பட்டு மகிழ்வதெல்லாம் த இன்கார்னேஷன் ஆஃப் காட், மானிட ரூபத்தில் வந்த தெய்வம், அதுதான் நாம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய நற்செய்தி. ஆகவே ஆதியிலே இருந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே தேவன் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே இருந்தவர். எந்த ஆதி என்று சொல்லக்கூடும்? நத்திங், மனுஷன் அதை அறியான். ஏனென்றால் ஹி இஸ் கால்ட் அல்ஃபா அண்ட் ஒமேகா என்று ஒரு எபிரேய பாஷையிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் அன் அல்ஃபா? ஹீ இஸ் பிகினிங், அவர் தான் ஆரம்பம். வாட் இஸ் ஒமேகா? ஹீ வுட் பி த எண்ட், அவர் தான் முடிவு. ஆகவே வேர் வாஸ் த பிகினிங்? நம்ம எல்லோருக்கும் ஒரு அந்த ஆரம்பம் என்பது உண்டு. தெய்வத்திற்கு ஆரம்பம் என்று சொல்வது ஒன்றும் இல்லவே இல்லை. எனவே அவர் உடைய பிறப்பை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் எழுந்த சுவிசேஷம் அந்த 1ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்திலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று தான் எழுதியிருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று கூறினால் அவருடைய அர்த்தம் என்ன? அவர் ஆதியிலே இருந்தவர், தெய்வத்தின் சாயலை உடையவர், தெய்வத்தினுடைய பரிபூர்ணத்திற்கு உரியவர். He came in that original, அந்த அதே போன்ற தெய்வ சாயலிலே வந்து மானிடனாய் அவர் வந்தாரே பாருங்கள். அதைத்தான் எழுதியிருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே தான் வந்தார். நாம் நமக்கு சொந்தமானது என்று சொல்வதெல்லாம் புருஷனுடைய சித்தம் அல்லது நம்முடைய மாம்சத்தினுடைய விருப்பம், இதிலே ஒரு திருமணம் எழுந்து வருவதற்கு என்பது வேறு. God in his own, தனக்கு சொந்தமாய் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்திற்குரியவராய் தெய்வம் மானிட ரூபமாய் வந்தார். எப்படி வந்தார்? மானிட ரூபமாய் தான் வந்தார். யாரை தேடி வந்தார்? மானிடர்களாக நம்மை தேடி தான் வந்தார். தேட்ஸ் ரைட். அதில் உள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறதே. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறோமா? எஸ். ஆகவே அவருடைய சொந்தம் என்று சொன்னால் ஹிஸ் ஓன், அவருடைய சொந்தமாக இருக்கக்கூடிய திவ்யத்தை இழந்து ஒன்றும் வரவில்லை. அவர் சாதாரண மனிதனைப் போல் அவர் வரவில்லை. நமக்கு என்று ஒரு தாய் தகப்பன் பெற்றெடுத்ததை நமக்கு சொந்தமானது என்று அம்மா அப்பா என்று நாம் சொல்கிறது எல்லாம் நமக்கு ஒரு ஆர்வமாய் அது தோன்றினாலும் இயேசு ஒரு முறை அவர் சொன்னார், இதோ உம்முடைய தாய் வந்திருக்கிறாள் என்று சொன்ன பொழுது ஹூ இஸ் மை மதர் என்றே கேட்டுவிட்டார்.
என் தாய் யார் என்று கேட்டார். என்னை உலகத்தாரை போலவே தாய் என்று ஒன்றை காட்டி இவர்தான் தாய் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று மறுத்துவிட்டார். பின் யார் தாய் என்று அவர் சொன்னார், தெய்வ சித்தம் என்று இருக்கிறதே, இறைவனுடைய சித்தம் என்று இருக்கிற பரத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த தரம், அந்த சித்தத்தை செய்து கொண்டு வருகிற நானும் என்னோடு கூட இருக்கிற இந்த சீசல் இருக்கிறார்களே, இவர்கள்தான் அந்த உறவு, நித்திய உறவு என்று சொன்னார். இந்த நித்திய உறவுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. உலக உறவுக்கு ஒரு முடிவு வந்துவிடும். ஆகவே தெய்வம் இயேசுபிரான் எப்படி அதை அவர் சொன்னார், இதோ அந்த தெய்வ உறவுக்கு உரியவர்கள்தான் நித்தியமானவர்கள், அவர்கள்தான் எனக்குரிய சொந்தம் என்று சொன்னார். அங்கே எதை சொந்தம் என்று வைத்தார்? தெய்வத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை சொந்தம் என்று வைத்தார். அதை நான் இந்த பூமியிலே வந்த பொழுதும் அது என் சொந்தம். தாழ்மை என்பது அவருடைய சொந்தம், பொறுமை என்பது அவருடைய சொந்தம், தயவு என்பது சொந்தம், அன்பு என்பது அவருடைய சொந்தம், இச்சையடக்கம் என்று சொல்வது அவருடைய சொந்தம். எல்லாம் அவருடைய சொந்தத்தில்தான் அவர் வந்தாரே அல்லாமல் அதை ஆதியில் உள்ள சொந்தமாய் வைத்து அவர் வந்தார். எனவே இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தார் என்று நமக்கு சொல்லும் பொழுது என்ன அறிந்து கொள்கிறோம்? அவர் வந்தார் என்று அறிந்து கொள்கிறோம். அவர் என்ன செய்தார்? அவர் வந்தார் என்று அறிந்து கொள்கிறோம். அந்த நாட்களிலே சில திரைப்படங்களிலே அவன் கதாநாயகன் வருவதை என்னமோ போல் அதை திடீரென்று அவன் ஒரு நிகழ்ச்சியிலே முதலாவது அவன் தோன்றும் பொழுது டமால் டுமைல் என்று என்னமோ சத்தம் போட்டு ஒரு ஆர்ப்பரித்து அங்கே ரசிகர்கள் கைதட்டி அங்கே வருகிறானே பாருங்கள். அதுபோல் இந்த திரைப்படங்களிலே தோன்றுகிற ஒரு மாயையான ஒரு தோற்றத்திற்குரிய வருகை அல்ல. ஆதியிலே இருந்தவர், நித்தியத்திற்கு உரியவர், என்றென்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருந்தவர் வந்தார் என்று சொல்லும் பொழுது நம்மை தேடி வந்த தெய்வம் சும்மா வரவில்லை. அவர் மகிமையின் பிரகாசத்திலே வந்தார். அவருடைய பிறப்பு ஆச்சரியம். பரலோகமே கீழே இறங்கி வந்து விட்டது. தூதர்கள் அவரை வாழ்த்தி, இதோ எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி உண்டாகிவிட்டது, உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுவது இன்றைக்கு பிறந்ததல்ல, ஆதிலே உள்ளவர் இப்பொழுது மானிடனாய் நம்மை தேடி வந்து ஒரு மானிடர் ரூபத்திலே பிறந்தார். தாழ்மை கோலம் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய சிங்காசனம் வானம் பாதபடி இந்த பூமி என்று இருக்கும் பொழுது தன்னை வெறுமையாக்கி பிதாவோடு அமர்ந்திருந்த அந்த உன்னதத்தை விட்டு இறங்கி ஒரு குமாரனாய் ஒரு பிள்ளையை போல், ஒரு பிள்ளை பிறந்ததை போல ஒரு பசுத்தாவினாலே அவர் உற்பவித்து இங்கே வந்து பிறந்து விட்டாரே. அதுவும் அவருடைய பிறப்பை பார்த்தால் மகா ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய பிறப்பை காட்டுவதற்கு ஒரு நட்சத்திரம் வந்தது என்று சொல்வார்கள். அந்த நட்சத்திரம் வந்து அந்த கிரேக்க ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவள் வரும்பொழுது இயேசுனுடைய பிறப்பை காட்டின அந்த இடத்தை வந்தவுடன், அந்த அதிகாலை நேரத்தில் வந்தவுடன் அங்கே நின்று விட்டது என்று எழுதியிருக்கிறது. அந்த நட்சத்திரம் இன்றும் சரித்திரபூர்வமாய் விஞ்ஞானபூர்வமாய் நீங்கள் கிழக்கேணிகள் காலையிலே அதிகாலையிலே எழுந்து பார்த்தால் அந்த நேரத்தில்தான் அந்த விடிவெளி நட்சத்திரம் என்று வேதம் கூறுகிறபடி ஒரு நட்சத்திரம் உண்டாகும். ஒரு 3:30 4 மணிக்குள் இங்கே இல்லை, உலகமெங்கும் அந்த நட்சத்திரம் விடிவெளி நேரத்திலே அது தோன்றத்தான் செய்கிறது. இந்தியாவில் மட்டும் அது தோன்றுகிறது, ஜப்பானில் தோன்றுகிறது, ஆஸ்திரேலியாவில் தோன்றுகிறது, அல்லது தெய்வம் இல்லை என்று சொல்கிற கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் அது தோன்றுகிறது. என்ன நட்சத்திரம்? இருள் விலகி ஒளி உண்டாக போகிறது என்று சொல்கின்ற அறிவிக்கிற நட்சத்திரம் இன்றும் பெர்மனண்டாய் நிரந்தரமாய் அங்கே நின்று விட்டது. இன்றும் அதற்கு பெயர் மார்னிங் ஸ்டார், விடிவெளி நட்சத்திரம் என்று பெயர். அந்த நாட்களிலே மந்தையை மேய்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது பல்வேறு இரவிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதா விடியும் என்று காத்திருக்கிற நேரத்தில் வானத்தை தான் பார்ப்பார்கள். விடிவெளி நட்சத்திரம் வந்தவுடன் ஆஹா வந்துவிட்டது விடிவெளி நட்சத்திரம், இருள் விலகி இனி சூரியன் வரப்போகிறது, ஒளி வரப்போகிறது என்பதை காட்டுவதுதான் இயேசுனுடைய பிறப்பு. இன்றும் அவர் விடிவெளி நட்சத்திரமாய் நம்ம எல்லோருக்கும் அவர் இருக்கிறார். எதை அவர் காட்டுகிறார்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி ஒளி அவர் வரப்போகிறது என்பதை காட்டுகிற ஒரு நற்செய்தி தான். அந்த நற்செய்தியினுடைய அந்த ஆர்வத்தை பெற்றவர்களுக்கு அது தெரியும். அவர் வந்தார், இருளை போக்கினார், ஒளியை எங்களுக்குள் உதிக்க செய்தார் என்று சொல்லுகின்ற ஒரு மேன்மையான ஒரு பங்கை அவன் பெற்றுக்கொள்கிறானே. அதைத்தான் இந்த வேதத்திலே அவர் இங்கே எழுதியிருக்கிறது. அந்த 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல்லேருந்தே வாசித்தாலுமே கூட
அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதாவது ஆதியாகமம் என்று சொல்கிறது. அந்த முதல் வேதா புத்தகத்தில் வருகிற வசனத்திலே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் என்று இருப்பதே போலவே ஆதியிலே வார்த்தை இருந்தது. தட் மீன்ஸ் காட் இஸ் அ டம்ப் காட். அவர் ஊமையை போன்று இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல. ஹி ஸ்பீக்ஸ், அவர் பேசுவார், ஆதியிலிருந்து பேசுகிறார். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ற வேத புத்தகத்தில் முதல் பக்கத்தை நீங்கள் பார்த்தால் காட் ஸ்போக் என்று இருக்கிறது. தேவன் பேசினார், அங்கே ஒளி உண்டாக கடவுது என்று அவர் சொல்லும் பொழுது, அவர் காட் இஸ் நாட் எ டம்ப் காட். அதை உண்மையான ஒரு தெய்வத்தை போல் அல்ல. ஹி ஸ்பீக்ஸ், அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் பேச்சு நின்று விட்டது என்று தான் அர்த்தம், மூச்சு நின்று விட்டது என்று அர்த்தம். அது அல்ல. ஹீ ஸ்பீக்ஸ் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்ப நாட்களிலேயே அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் இன்றும் அதிலே அந்த வார்த்தை இருந்த, இன்றும் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததே, அந்த வார்த்தை அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்கிற இயேசுபிரானுடைய அவருடைய வல்லமையான கிரியேஷன், அவர் உற்பத்தி செய்தாரே அல்லது படைத்து வைத்தாரே இந்த உலகத்தை, அதை மகத்துவமாய் இங்கே சொல்வதை கண்டீர்களா? ஹீ இஸ் அவர் கிரியேட்டர். அவர் படைத்தார். உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. ஹீ ஒன்லி கிரியேட்டட் எவ்ரி திங். த பைபிள் சேஸ் தட். அதை வேதம் அதை எடுத்து உரைக்கிறது. நாங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புவோம், நாங்கள் வேதத்தை நம்புவோம் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். எதை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும்? அவர் தொடர்ந்து அவர் பேசுகிற அவர் தெய்வம், அவர் ஆதியிலே இருந்தவர் என்று அவரை கூறி, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று கூறுகிறது. அவருக்குள் தான் உயிர் இருந்தது. உயிரை தந்தவர் அவர். நாசியிலே சுவாசத்தை ஊதி மனுஷன் ஜீவ ஆத்மாவானான், உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லுவதெல்லாம் உயிரை தந்தவரே அவர்தான். என் உயிரே என்று ஒரு மனுஷன் பாடும்பொழுது தெய்வம் அவனுக்குள் வருவதை அறிந்து அந்த உயிரை வைத்து என் உயிரே என்று பாடினான். அதுபோல் உயிரையே அவர் தந்தவர், நாசியில் சுவாசத்தை தந்தவர். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை வைத்து மனுஷருக்கு அது ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நீங்கள் வந்த பிறகு தொடர்ந்து அதை இருள் அங்கே இருக்கப் போவதில்லை. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாய் இருள் விலகி பூரண அந்த சூரியன் அங்கே உதிப்பதை போல் அந்த சூரிய ஒளியை கடந்து போன அந்த இருள் கவ்விக்கொள்ளுமா என்றால் கவ்விக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு ஜீவனை உடையவர் வந்தார். ஜீவனுக்குரியவர் என்னை தேடி வந்தார். அந்த இருள் வராதபடி ஒளியை கொடுத்த பிறகு மீண்டும் இருள் வருகிறது என்று சொல்வது கிறிஸ்தவம் அல்ல. ஒரு மனுஷன் நான் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை வாழ்கிறேன், இயேசுபிரானின் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொன்ன பிறகு மீண்டும் இருள் வருகிறது என்று சொன்னால் சம்திங் டவுட் தேர். அங்கே ஒரு சந்தேகம் உண்டு. அது என்னவென்றால், அவன் மெய்யாவே அவன் இரட்சக பெருமானை அறியவில்லை. அறிந்திருந்தான் என்று சொன்னால் அங்கே இருள் அதை கவ்விக்கொள்வது மீண்டும் கவ்விக்கொள்வது இல்லை. இந்த உலக மாந்தர்கள் நல்லவர்களைப் போல் சில சமயம் மாறுகிறார்கள். எவ்வளோ இந்த அடிக்ஷன் என்று சொல்கிறார்களே, குடிகாரனை மாற்றுவதற்கு என்று மாற்றி வைக்கிறதற்கு ஏதோ முயற்சி செய்கிறார் என்பதை குறித்து நமக்கு சந்தேகம் இல்லை. ஏதாவது செய்கிறார்கள். ஆனால் மோஸ்ட்லி அதிகமான பேர் கோ அகெயின், மீண்டும் சென்று விடுகிறார்கள். கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றுக்கு திரும்பும் என்பதைப் போலவே அவருடைய வாழ்க்கையிலே ஜீவன் அங்கே உதிக்கவில்லை. ஒளி உதித்திருந்தது என்று சொன்னால் இருள் எப்படி அதை கவ்விக்கொள்ள முடியும்? இயேசுபிரான் இந்த பூமிக்கு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்காகவே தன் உயிரை தந்து தன் அந்த பாவ நிவாரண பலியாய் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார் என்று கூறும் பொழுது, இயேசுபிரானுடைய இரத்தத்தினாலே நீங்கள் அறிக்கை செய்து தன் பாவனை அறிக்கை செய்கிறவன் அவன் மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுவதுதான் ஒளி. எது ஒளி? அவன் இருளை விட்டுவிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே விடிவெளி நட்சத்திரம் உதித்து விட்டது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் இட்டர்னல், நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. இந்த குறைவான இந்த நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒரு 50 வருடமோ 70 வருடமோ 100 வருடமோ எத்தனை வருடம் வாழ்கிறீர்களோ அந்த ஒளியை அவன் பெற்றுக்கொண்டே ஒளியிலே வளருவானே அல்லாமல் குறைவாய் அவன் இருந்துவிட மாட்டான்.
தெய்வ சுபாவம் அனைத்துமே அங்கே வளரத் தொடங்கிவிடும். ஏனென்றால் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளி இருளாய் மாறுவது இல்லை. நான் பெற்ற ஒளி ஒருவேளை ஒவ்வொரு நாளும் அந்த இரவு என்று வரலாம், ஆனால் பெற்ற ஒளியோ வளர்ந்து கொண்டே போகும். அவருக்குள் இருந்த ஜீவன் எனக்குள் வருவதை எப்படி வேதம் சொல்கிறது என்று தெரியுமா? பரிபூர்ண ஜீவனை அவர் தருவார். அவர் பெற்ற அனைத்து ஜீவனையும் நாம் பெறும்படி அவர் செய்வார். பிதாவுடைய பூர்ண சற்குணமும் உங்களுக்குரியதாய் மாற வேண்டும் என்று இயேசு பிரான் சொன்னார். உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போலவே, அதே போலவே நீங்களும் பூர்ண சற்குணராக இருங்கள் என்று சொன்னாரே. அந்த ஜீவன், அந்த ஒளி வளர்ந்து கொண்டே போவது தான் உத்தமமான ஒரு கிறிஸ்தவம். அவனை இருள் கவிக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு மனுஷன் வருகிறான், சபைக்கு இருக்கிறான், போகிறான், பெரிய ஆர்ப்பாட்டம் அவன் செய்கிறான், நல்ல ஆனந்தமாக இருப்பதை போல் தோன்றுகிறான், பின்பு அவன் இருளில் போய்விட்டான் என்று சொன்னால் அவன் ஒளியை பெறவில்லை என்று தான் அர்த்தம். ஒளி என்ன இந்த சபையில் தான் நாம் புறப்பட்டு வர செய்து கொண்டிருக்கிறோம். காட் ஹஸ் டு கிவ். தேவன் அதை தந்திருக்க வேண்டும். அவன் தேவனை அறிந்தானா? தேவனை அறியவில்லை. தேவனிடத்தில் சென்றானா? தேவனிடத்தில் செல்லவில்லை. அவரிடத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்தானா? அவன் செய்யவில்லை. அவனுடைய பாவங்களெல்லாம் அவன் அறிக்கை செய்து விட்டுவிட்டானா? விட்டுவிடவில்லை. பின்பு எப்படி அவன் இருளிலே இருந்து கொண்டு கிறிஸ்தவன் என்று சொல்கிறான்? அப்படித்தான் அநேகர் சொல்லிக்கொண்டு தங்களை ஏமாற்றி கொண்டு சபையிலே உலாவிக் கொண்டும் இருந்து தீமைகளும் பல சபையிலே செய்துவிட்டும் போய்விடுகிறார்கள். அதுபோன்று ஒரு காரியம் அல்ல சகோதர சகோதரிகளே. நீங்கள் பெற்ற ஒளி மாறாது. அவருக்குள் இருந்த ஜீவன் அதைத்தான் அவர் கொண்டு வந்தார். அவருக்குள் இருந்த ஒளியை தான் உங்களுக்கு கொண்டு வந்தார். அவர் வந்தார் என்று சொல்லிடு. தனக்கு சொந்தமானவை வைத்து கொண்டு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அந்த 12ஆம் வசனம் அடுத்த வசனம் சொல்வதை போலவே அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேட் இஸ் அ கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ் என்னவென்று சொன்னால், வி ஆல்சோ நாமும் தெய்வத்தின் பிள்ளையாய் மாறிவிடுகிறோம் என்று இருக்கிறதே. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்மஸ் எங்கள் உள்ளத்தில் பேரானந்தம் தருகிறது. அந்த கிறிஸ்மஸ் போன வருடத்தை விட இந்த வருடம் வளர்ந்திருக்கிறது. அந்த கிறிஸ்மஸ் 10 வருடத்திற்கு முன்பு போல் இல்லை, இப்பொழுது நிறைய வளர்ந்திருக்கிறது. ஏனென்றால் we became the child of God. என்னுடைய பிள்ளையை மாறி we are growing. ஒரு பிள்ளை பிறந்து வளருவது தான் ஆரோக்கியமான வளர்ச்சி என்று சொல்லுவோம். இயேசுபிரான் பிறந்ததை குறித்தும் யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு அந்த தீர்க்கதரிசி பிறந்ததை குறித்தும் they grew என்று எழுதியிருக்கிறார். வளர்ச்சி அடைந்தார்கள், ஆவியிலே வளர்ச்சி அடைந்தார்கள், சகல வளர்த்தியிலேயும் அவர் வளர்ச்சி அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இட் க்ரோஸ், அது வளர்ந்து வருகிறதே. அது போன்ற ஒரு பகுதி தான் கிறிஸ்மஸ். அவர் எங்களுக்கு கொண்டு வந்து வைத்ததெல்லாம் ஜீவன் ஒளிவதில்லை, ஜீவன் க்ரோஸ். அந்த ஜீவன் வளர்ந்து பரிபூர்ண ஜீவனாய் மாறிவிடுகிறது. ஒளியிலே நடந்து அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று எழுதியிருக்கிறதை அதுபோல் நாங்கள் பூர்ண ஒளியை பெறும்படி வளர்கிறோம். த லைட் இஸ் நாட் புட் ஆஃப். அந்த வெளிச்சத்தை நாங்கள் அணைப்பதில்லை, எதையும் அணைக்க விடுவதில்லை. வி ப்ரொடெக்ட், அதை பாதுகாத்து கொண்டு இறைவா நீ தந்த ஜீவனை நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் என்று வாழ்கிறார்களே, அவர்கள்தான் கிறிஸ்மஸுக்குரிய உத்தமமான சாட்சி. இல்லாமல் நீங்கள் கொண்டாடலாம், நீங்கள் பட்டாடை உடுத்தி கொள்ளலாம், நீங்கள் விசேஷமான உணவுகளை சாப்பிடலாம், மக்களுக்கும் அறிவித்து நீங்கள் கேக் கொடுக்கலாம். திஸ் ரைட். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மையப்படுத்தி செய்வதை போல் இருந்தால் நல்லது தான். ஆனால் இன்றோடு கிறிஸ்மஸ் முடிந்து விட்டது என்று சொல்வதை வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் வந்து அவர்களுடைய சொந்தமானது எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விட்டார். அதை அந்த எபிரேயரிலே அவர் சொல்லுவார், வி ஆர் த ஹேர்ஸ் ஆஃப் காட் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய அந்த வாரிசு என்று எழுதியிருக்கிறது, அல்லது சுதந்திரம் என்று எழுதியிருக்கிறது. த காட்ஸ் ஹேர் என்றால் தேவனுடைய சுதந்திரத்திற்கு உரியவர்கள். தேவனுக்கு என்ன இருக்கிறதோ அதை அனைத்தும் பெற்றுக்கொள்கிற சுதந்திரவாளிகள் நாங்கள். அதுபோன்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்மஸ். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் வந்தார். அவர் இன்று மாத்திரமல்ல, அவர் காலமெல்லாம் வந்தார். இரட்சகராகவே வருவார். கூப்பிடும் வேலையெல்லாம் வந்து விடுவார். ஒரு நோய் என்று இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டால் வருவார். ஒரு கஷ்டம் என்று கூப்பிடும் பொழுது எங்கள் படகு அமிழ்வதை போல் இருக்கிறது என்று கூப்பிட்டால் வருவார். அந்த படகிலே அமைதியை அவர் தருவார். யாரும் குணப்படுத்த முடியாது என்று இருக்கக்கூடிய, மனுஷனால் கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே தேவனால் கூடும் என்று அவர் வருவார். உங்களுடைய காம விகாரம் அல்லது ஆத்திரங்கள், கோபங்கள் என்று வரும்பொழுது, இறைவா
எனக்கு உம்முடைய சொந்தமான அந்த பொறுமை தாரும் என்று கேட்டால் வருவார். எந்த நிலையிலும் வருவார். ஆழ்ந்து கொண்டிருக்கிற நடுக்கடலில் இருந்தால் கூட கூப்பிட்டால் அவர் வருவார். அவர் வந்தார் என்று இருக்கிறதே, அந்த பாக்கியத்தை போற்றி வைத்து தங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராகவே 365 நாட்களும் வாழ்கின்ற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். அவனே கிறிஸ்துமஸ்க்குரிய மகன் என்று சொல்ல வேண்டும், மகள் என்று சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை தேடி அவர் வந்தார். நீங்கள் இந்து முஸ்லீம் என்று பார்ப்பதில்லை. உலகம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகர்த்தா என்று அவருக்கு பெயர். உங்களை தேடி வந்த அந்த தெய்வத்தை மனதார நீங்கள் திறந்து, இறைவா, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்று எழுதியிருக்கிறதே, அது கிறிஸ்தவன் என்ற பெயர். முஸ்லீமோ இந்துவோ அல்லது எந்த ஏழையோ பணக்காரனோ, அவனை எந்த தொழில் பார்க்கிறான், குறைவான தொழிலோ மேன்மையான தொழிலோ, அதெல்லாம் தெய்வத்திற்கு ஒரு பொருட்டு அல்ல. ஒளி என்று சொல்வது ஒரு குடிசை வீட்டிலும் ஒளி உண்டாகும், ஒரு பங்களாவிலும் ஒளி உண்டாகும். அதல்ல காரியம். ஒளிதான் முக்கியம். ஒளியை நீங்கள் பெற்றீர்களாம், அந்த ஒளி உங்களிடத்தில் தெய்வம்தான் தருவார். அது என்ன ஒளி? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது. அந்த ஜீவன் பெருகி கொண்டே போகும். ஒளி பெருகி கொண்டே போகும். இருள் அதை கவ்விக்கொள்ளாது. இருள் என்று சொல்லுகின்ற நோய் கவ்விக்கொள்ளாது. இருள் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அவர்களை கவ்விக்கொள்ளாது. இந்த சூழ்நிலையினால் நான் கெட்டுப்போனேன் என்று சொல்கிறார்களே, அப்படியெல்லாம் அது கவ்விக்கொள்வதில்லை. அவர்கள் பெற்ற ஒளி வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே போகிறதே. அவர்கள்தான் சொல்ல முடியும், அவர் வந்தார். எங்கே வந்தார்? எங்களிடத்தில் வந்தார், என்னிடத்தில் வந்தார், இப்பொழுதும் வந்திருக்கிறார். என்ன நேரத்திலும் கூப்பிட்டாலும் வருகிற உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நீங்கள் யாவரும் பெற்று இயேசு பிரானுடைய இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு சொந்தமாய் மாற இறைவன் அருள் புரிவாராக. நாம் யாவரும் தலை வணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த கடைசி நாட்களிலே குமாரனை தந்தருளினார் என்று இந்த எபிரேயர் கூறுகின்றதைப் போலவே நான் வாழும் இந்த லோகத்தினுடைய இந்த பூர்வ லோகத்தினுடைய அனைத்தும் முடிவடைந்து இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களில் அருளப்பட்ட எங்கள் இரட்சகர் இயேசுவுக்காக நன்றி. நாங்கள் அறிந்திருக்கிறோம், இனி காலம் இல்லை. இந்த காலத்திலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் ஒளியே அவன் நித்தியத்திற்குரியவனாய் மாற இயலாது என்று அறிந்து நாங்கள் பாக்கியவான்கள் என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பெற்ற பாக்கியத்தை எல்லோரும் பெருமடி அறிவிக்கிறோம். இறைவா, நீ இறங்கி அவர்களுக்கும் நாங்கள் பெற்ற அந்த மெய்யான அந்த கிறிஸ்மஸ் அவருடைய இருதயத்தில் உதிக்க, அந்த விடிவெளி நட்சத்திரம் அங்கே உதித்துவிட, இருள் விலகி ஒளி உண்டாக ஜெபம் செய்கிறோம். ஜெபித்த எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த வாழ்விற்குள் நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.